உறுதி செய்து கொடுத்தாங்க. அந்த 46 நிமிடத்தில் 44 நிமிடம் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுனது தான் இருக்குது. வெறும் 2 நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது. அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம். அதோட இன்றைய தினம் கூட சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் மீது நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில் ஒதுக்கி செய்யல. ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை. நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம். அவருக்கும் சட்டப்பேரவைத் தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதை எதிர்த்திருக்காரு. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது.